செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. முருகா, காலபுருஷனுக்கு 8வது ராசி ஸ்திர ராசி விருச்சிக ராசி. இந்த ராசியின் நாதன் அங்காரகன் செவ்வாய் பகவான் ஆவார். இவர் இங்கு முழு ஆட்சி பெறும் அற்புத சூட்சம ரகசியம் மறைமுக சேமிப்பு ரகசியம் பெற்ற மிகப்பெரிய ராஜயோகம் பெற்ற ராசி இந்த விருச்சிக ராசி. இந்த ராசிக்கு மறைமுக ரகசியங்களையும் பூதோள பாதாள திரவுகோள் ரகசியங்களையும் புதைபோல் ரகசியங்களை வைத்திருக்கும் கரும்பாம்பு ராகு பகவான் மறைபடத்தில் ஒளிப்பிடமாய் இருக்கின்றார் உச்ச பலத்தோடு. இந்த ராகு பகவான் உச்சம் பெறுவதால் தான் இவர்கள் சாதிக்கும் திறமை படுத்தவராகவும் மகா தனவந்தராகவும் மெகா கோடீஸ்வரராகவும் உலக பணக்காரர்கள் பட்டியலில் பலர் விருச்சிக ராசிக்காரங்க வந்த வண்ணம் இருக்கின்றாங்க. இவருடைய ரகசியத்தை உலகத்தில் யாரும் அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு கோட்டை கட்டி ஆளக்கூடிய புதன் பகவானை கேட்டை நட்சத்திரமும் சனீஸ்வர பகவானின் புதை நட்சத்திரமான அனுசம் நட்சத்திரமும் மேலும் குரு பகவானின் தன் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரமும் பிறந்த வண்ணம் இருக்கின்றாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மகா வியூகவாதிகள் என்றே கூறலாம். இவர்களுக்கு இன்னும் 2 நாட்களில், அதாவது நாளை நடக்கும் தை மாத பலன் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியமாகவே இவர்கள் வாழ்க்கை அமைகின்றது. அப்படி ஒரு ராஜயோக மாதமாக இந்த தை மாதம் இவர்களுக்கு அமையப் போகின்றது. சகோதர சகோதரே, உங்கள் ராசிநாதன் என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் அங்காரகனே உச்சபலம் வென்று 36 நாட்கள், அது தை 30 மாசி 6 என்று சொல்லக்கூடிய 36 நாட்களும் உங்கள் ராசிக்கு 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது அதீத தனயோகமாகும், பால் பாக்கியமாகும். சிலருக்கு மூதாதையார் சொத்துக்கள் வரக்கூடிய நேரமும் தாய் வழி தந்தை வழி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நேரமும் சிலருக்கு ஏற்கனவே வாங்கி போட்ட சொத்தின் என்பது பல 100 மடங்காக மாறக்கூடிய நேரமும் இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் பங்கு வர்த்தகம் தங்கம் போன்றவற்றின் முதலீடு செல்வம் இதெல்லாம் பல 100 மடங்காக மாறக்கூடிய காலங்கள் 36 நாட்கள் நடக்கும். ஏனெனில் உங்கள் ராசிநாதனே அவர் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய ராஜயோக யோகத்தை பார்ப்பது அதீத தனை. அதனுடன் 10க்குரிய ஜிமனாதிபதியாகிய சூரிய பகவான் இணைந்து உங்களுக்கு சுறுசுறுப்பை இந்த தை 30க்குள் தருகிறார். செயல்வேகத்தை கூட்டி தருகிறார். அவரும் பாக்கியத்தை பார்க்கும்போது பால் பாக்கிய யோகம் மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி கராட்சங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 30 நாட்களுக்குள் அதீதமாய் கிடைக்க முடியும். செய்கின்ற காரியம் அனைத்து வாய்க்கும். தொழில்துறையில் போட்டி போட்டுக்கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக நிலையும் ராஜயோக பதவிகளும் அரசாங்க வழி ஆதாயமும் பல இடத்தில் நீங்கள் அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3க்குரியவராகி 4க்குரியவராகி சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அமானுஷ்யமான ஆற்றல் தர ஆயத்தமாக இருக்கிறார். பொதுவாக ஒரு ஜாதருக்கு 4க்குரியவன் 5ஆம் வீட்டில் இருந்தால் பணக்கார யோகம். அதுவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி முயற்சிஸ்தானாதிபதி அல்லவா, அவர் லாபத்தை பார்ப்பது பல வழி வருமான பெருக்கத்தையும், அதாவது அவர் நீர் வீட்டில் இருந்து கொண்டு நீர்வழி வருமானங்களை வெளிநாட்டில் வரக்கூடிய வருமானங்களை உங்கள் தொழில்துறையை வெளிமாநில வெளிமாநில கடந்து அதை கடல் கடந்து சென்று நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய கடல் கடந்து வரக்கூடிய வாணிகத்தினாலும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் பல இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 30 நாட்களுக்கு கிட்டப்போகிறது. மேலும் இன்னொரு யோகம் என்னவென்றால் உங்கள் தனாதிபதியாக யோகாதிபதியாக குரு பகவானே லாபத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 12 என்று சொல்லக்கூடிய துலாம் வீட்டை பார்ப்பதாக உங்களுக்கு விரயங்கள் சுப விரயங்கள் நடக்கும். சிலருக்கு வீடு கட்டி யோகம் ஏற்படும், சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும், சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக மொத்தம் உங்களுடைய பணங்கள் அனைத்தும் சொந்த முதலீடாக பணம் நகைகளாக மாறக்கூடிய நிலை ஏற்படும். அவருடைய விசேஷ பார்வை 2ஆம் வீட்டை 7வது பார்வையை பார்ப்ப தனவரவு மனவரவு வரக்கூடிய நேரமும் கேட்கின்ற இடத்தில் பணங்கள் உங்களுக்கு தேர்வு நிலையும் ஏற்படும். அவர் நாளில் உள்ள கரும்பாம்பு ராகுவையும் இந்த குரு பகவான் பார்ப்பதால் விலை உயர்ந்த தேர் போன்ற பலரும் மதிக்கத்தக்க மிக கோடி ரூபாய் மதிப்புள்ள வாகனத்தை கூட வாங்கக்கூடிய நிலம் பல விருச்சிக ராசிக்கு இந்த நிலையில் ஏற்படும். சில கட்டிய வீட்டை வாங்கி குடியேறக்கூடிய நிலை ஏற்படும். மேலும் இந்த நாளில் உள்ள ராகு பகவானும் 10 உள்ள கேது பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகங்களையும் தனயோகங்களையும் தர ஆயத்தமாகிறார். பொதுவாகவே 4 என்ற கேந்திரஸ்தானம்
ராகுவுக்கு மிகப்பெரிய உகந்தமான ஸ்தானம். நாள் இருக்கும் பொழுது அவருக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு வீடுமனை யோகத்தையும் மிகப்பெரிய சமுதாயத்தில் அந்தஸ்து தரக்கூடிய யோகத்தையும், சிலருக்கு அரசியல் நிதர்சனமான பதவி யோகத்தையும் இந்த கரும்பாம்பு ராகு தர ஆயத்தமாகிவிட்டால் இந்த 30 நாட்களுக்குள் 10 உள்ள கேதுபவமான தொழில் சில தடைகள் தந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எண்ண அலை ஆசைகளை விநாயகப் பெருமானுக்கு முன் முதுகுக்கு பின்புறம் உட்கார்ந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மமதனதானிய சம்ருத்மே தேகி தாபய சுபாஹா என்று நீங்கள் அப்பன் விநாயகப் பெருமானை வழிபட்டு வரும் பொழுது தடைகள் பல பெருகி யோகங்கள் கிடைக்கும். பிரியமான சகோதர சோழே, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த 30 நாட்களுக்குள் நீங்கள் மலை திருத்தலம் என்று அழைக்கப்படும் 1500 ஆண்டுகள் பழமையான சுப்பிரமணிய சுவாமியாய் வள்ளி தெய்வானை காட்சி தரும் ஸ்ரீ விராலிமலையில், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் குடிகொண்டிருக்கின்ற அப்பன் முருகப்பெருமானை ஒரு மாலை வேளையில் நீங்கள் 6:30 மணியளவில் சுருட்டு நைவேத்தியம் வைத்து மலர் மாலைகள் ஸ்ரீ வள்ளி தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் நீங்கள் சாற்றி அவருடைய விபூதியை நேருக்கு நேராக அடித்து அவரை நேருக்கு நேராக பார்த்து உருவாய் அருவாய் உளதாய் இலதாயும் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் கருபாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் என்று நீங்கள் கந்தர் அலங்கார 51 அதிகாரப்பூர்வமாக முருகப்பெருமான பாடை துதித்து வந்தாலும் இவங்கள் பழக்கட்டும். முடியாத ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 6 முறை அல்லது 60 முறை 600 முறை நீங்கள் பாட்டாக பாடி மனதில் தியானித்து என் அப்பன் முருகப்பெருமான ஓம் சரவண பவ என்று நினைத்து துதித்து வந்து பாருங்க. வாழ்க்கை இந்த 30 நாட்களுக்குள் நீங்கள் இழந்தவதை பெற்று அதிநிலை அடைவது நிதர்சனமான உண்மை. மேலும் 8க்கும் 11 புதன் பகவானும் உங்களுக்கு பாக்கியத்தை பார்ப்பதால் இந்த 30 நாட்களுக்குள் இழந்த சொத்து சுகத்தை பெற்று உறவுகளுக்கு முன்பும் நண்பர்களுக்கு முன்பும் ஏன் தன் தொழில்துறை இழந்த சொத்துக்கும் தொழில்துறைக்கு முன் மிகவும் அதீத தனயோகத்துடன் முருகப்பெருமானின் மகிமையினால் நீங்கள் வருவது இந்த விருச்சிக ராசிக்காரங்க நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.